இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 நாட்களாக இதை கொண்டாடுகிறோம். முதல் 3 நாட்கள் துர்காதேவிக்கான விழா, அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கான விழா, நிறைவான 3 நாட்கள் சரஸ்வதிக்கான விழா. இந்த கணக்கு என்னத்துக்காக? இப்படி ஒரு கணக்கை வைத்தார்களே, மாற்றலை, இந்த ஆர்டரை மாற்றலை. முதல்ல துர்காதேவி, அப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் சரஸ்வதினார்கள். இந்த மாதிரி வச்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு. துர்காங்கிற பெயரே ரொம்ப அழகான பெயர். பார்வதியைத்தான் துர்கா என்றும் அழைக்கிறோம். துர்காதேவிக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த துர்காங்கிற திருநாமம் ரொம்ப அழகான திருநாமம். துர்கமன் என்கிற அசுரனை அவள் வதம் செய்தாள், அதனால் அவளுக்கு துர்கா என்று பெயர். இது ஒரு புராணப்போக்கில் சொல்லக்கூடியது. துர்கா துர்மதி நாசினி அப்படின்னே அவளுக்கு பெருமை. துர்கம்னா கோட்டைன்னு அர்த்தம். நீங்கள் சில ஊர்களின் பெயர்களில் துர்கம்னு ஒரு சஃபிக்ஸ் இருக்கும். தியாக துர்கம், சங்ககிரி துர்கம். எங்கெல்லாம் கோட்டை இருந்ததோ அந்த காலத்தில் அந்த கோட்டை இருந்த பகுதிகளுக்கெல்லாம் துர்கம்னு பெயர் சொன்னார்கள். துர்கானா கோட்டை, நமக்கு பாதுகாப்பான கோட்டையாக விளங்கக்கூடியவள். அரண் கட்டிக்கிறேன்னு சொல்கிறோமா இல்லையா, நமக்கு ஒரு கோட்டையாக விளங்கக்கூடியவள். கோட்டை கட்டணும்னு சொன்னால் முதல்ல நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் ஒரு கோட்டை கட்டி பிரயோஜனம். எல்லாமே நெகட்டிவ். கீழே ஒரு பள்ளம் இருக்கும்னு சொன்னால் அந்த பக்கம் அரண் கட்டி பிரயோஜனம் இல்லை. அதே சமயத்தில் துர்காதேவி அசுரத்தனங்களை அழிக்கக்கூடியவள், வக்கரங்களை அழிக்கக்கூடியவள். துர்கான்னு சொல்லும்போதே கொஞ்சம் உக்கிரமாக இருக்கக்கூடியவள்ங்கிற எண்ணமும் வரும். அவள் மகிஷன் தலைமேல் அப்படின்னு சொல்கிறோம். எப்பெல்லாம் தீமைகள் இருக்கோ, எப்பெல்லாம் வக்கரங்கள் இருக்கோ அதையெல்லாம் அழிக்கக்கூடியவள். அப்போ முதல் 3 நாட்கள் துர்காதேவிக்கான விழான்னு சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிற தீமைகளை, நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட விஷயங்களை, நம்மிடத்தில் இருக்கிற வக்கரங்களை எல்லாம் இந்த 3 நாட்களில் அவள் அழித்து விடுகிறாள். இப்போ நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் போயாச்சுன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் பாசிட்டிவாக எதையாவது சேர்க்க முடியும். ஒரு பக்கம் நெகட்டிவையும் வச்சு இன்னொரு பக்கம் பாசிட்டிவை சேர்த்து பிரயோஜனமே இல்லை. கப்பலில் ஓட்டம் இருந்ததுன்னா மேலே என்னதான் பண்ணினாலும் கீழே போயிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் போயாகணும். இது போனதுக்கு பின்னால் தான் ஐஸ்வர்யத்தை சேர்க்க முடியும். ஐஸ்வர்யம்ங்கிறது நாட் ஒன்லி கரன்சி. ஐஸ்வர்யம் எல்லாம், வீரமும் ஐஸ்வர்யம்தான். செல்வம் ஐஸ்வர்யம், வீரம் ஐஸ்வர்யம், திருப்தி ஐஸ்வர்யம். இதெல்லாம் சேருவதற்கு என்னிடத்தில் இருக்கிற வக்கரம் போன பின்னால் மகாலட்சுமி இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் தாங்கிக் கொள்ள முடியும். சரி, ஐஸ்வர்யம் சேர்ந்து விடுகிறது. அந்த ஐஸ்வர்யம், திருப்தி, ஒரு வகையான சாந்தம், அமைதி, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஞானம், பக்குவம் வரும். அந்த ஞானம் பக்குவம் தான் சரஸ்வதியின் பூஜை. இந்த மெத்தடில் போனாதான் அந்த ஞானம் முழுமையாக இருக்கும். முதல்ல சரஸ்வதி அப்படின்னு சொன்னால் வக்கரமே போகாத போது எங்கேருந்து ஞானம் வரும்? அதனால தான் அதை ஒரு அழகான ஆர்டரில் வைத்தார்கள். முதல்ல தீமைகள் களையப்படும், அதன் பின்னர் நன்மைகள் சேர்க்கப்படும், அதன் பின்னர் அந்த நன்மைகள் பக்குவப்பட்டு பரிமளித்து ஞானமாக மலரும். இந்த முறையில் அம்பாளை கொண்டாடினால் அம்பாள் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அனுக்கிரகம் செய்வாள். இந்த 3 தேவிமார்களுக்கும் 3 விதமான வாகனங்கள் கணக்குண்டு. இந்த வாகனங்களை பார்த்தாலே தெரியும்.
நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத அந்த வாகனங்கள் காட்டும். பார்வதிக்கு சிம்ம வாகனம் இல்லைன்னா புலி வாகனம். சிங்கத்தை பார்த்தாலும் புலியை பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் பயம். ஆனால் சிங்கமாகவும் புலியாகவும் தேவைப்படுகிற நேரத்தில் அம்பாள் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து நம்மை அனுக்கிரகம் செய்வாள். தமிழ்நாட்டு கோவில்களில் அம்பாளுடைய சந்நிதி சிவன் கோயில்களில் தனியாக இருக்கும். பல நேரங்களில் பார்த்தா அந்த சிவன் கோயில்களில் அந்த முதல் பிராகாரத்தில் இல்லாமல் கொஞ்சம் அடுத்த பிராகாரத்தில் இல்லை வெளி பிராகாரத்தில் அம்பாள் சந்நிதி இருக்கும். அநேகமாக தெற்கு பார்த்த சந்நிதியாக இருக்கும் அம்பாளுடைய சந்நிதி. சில நேரங்களில் சிவன் சந்நிதிக்கு பேரலாக இருக்கும். சிவன் சந்நிதி கிழக்கு பார்த்தன்னு சொன்னால் அம்பாள் சந்நிதியும் கிழக்கு பார்த்த சந்நிதியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலங்களை கல்யாண ஸ்தலங்கள்னு சொல்லுவார்கள். அம்பாளும் சிவனும் பக்கத்தில் ஒரே திசையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு கல்யாண ஸ்தலங்கள்னு பேர். ஆனால் நிறைய கோயில்களில் அம்பாளுடைய சந்நிதி தனியாக இருக்கும், பிராகாரமே மாறி இருக்கும். இதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆரம்ப காலத்து கோயில்களில் 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்களை பார்த்தா அம்பாளுக்கு தனியாக சந்நிதி இருந்ததாக தெரியவில்லை. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களிலெல்லாம் தனியாக அம்பாளுக்கு சந்நிதி இருந்ததாக தெரியவில்லை. அதுக்கப்புறம்தான் தனியாக அம்பாளுக்கு சந்நிதி வர ஆரம்பிச்சிருக்கு. மெயின்லி பிற்கால சோழர்கள் ஆட்சியில், அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் ஆட்சி செய்தார்களே, அந்த தி கோல்டன் ஈரா ஆஃப் த சோழா எம்பையர்னு சொல்கிறோமே, அந்த பிற்கால சோழர்கள் ஆட்சி, ஆதித்ய சோழன், விஜயாலய சோழன் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் வந்த சோழகால ஆட்சி. இப்போ ஏன் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, அம்பாள் 3 வகையாக சிவனோடு இருப்பதாக கணக்கு. ஒன்று, எங்கே சிவலிங்கமோ அந்த சிவலிங்கத்திலேயே அவ சேர்ந்திருக்கா, சிவலிங்கத்திலேயே அவ இருக்கா. அதனால தான் இந்த பீடம் இருக்கா இல்லையா, சிவலிங்க பீடம், பீடத்துக்கு மேலே இருக்கிறது பானம். அந்த பீடத்தை ஆவுடையார்னு சொல்லுவார்கள். ஆவுடையார், ஆவுடையாருக்கு மேலே இருக்கிற பகுதி லிங்கபாணம்னு பேர். இந்த ஆவுடையாரே அம்பாள் பாகம், அதுவே அம்பாள் பீடம் என்று கணக்கு. தென் மாவட்டங்கள்லாம் ஆவுடை நாயகின்னு பெயர் வைப்பார்கள், ஆவுடை அம்மான்னு பெயர் வைப்பார்கள். ஆவுடை அப்படின்னு சொன்னாலே ஆனா பசு, ஜீவனுக்குத்தான் ஆன்னு பேர், பசுன்னு பேர். ஆவுடை அப்படின்னா இந்த பசுக்களையெல்லாம் வைத்து கொண்டு மேலே பகவான் லிங்கபாணமாக இருக்கிறார். பசுக்கள் சூழ்ந்து நிற்க, உயிர்கள் சூழ்ந்து நிற்க, இந்த உயிர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு, குழந்தைகளையெல்லாம் சேர்த்து கொண்டிருப்பவள் ஆவுடை, அந்த அம்பாளுடைய பாகம். அதற்கு மேலே அப்பா கொஞ்சம் அப்படி தனியாக தானே நிற்பார் எப்போதும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. இந்த சக்திக்கு யோக சக்தின்னு பேர். யோக சக்தினா சேர்ந்திருக்கா, ஐயனோடு சேர்ந்திருப்பவள் யோக சக்தி. அதனால் சிவலிங்கத்திலேயே அவ இருக்கிறதுனால தனியாக ஒரு சந்நிதி வேண்டாம். இருந்தாலும் கோவிலில் ஆகமம் முறை அப்படின்னு வரும்போது நீங்கள் அதே சிவன் சந்நிதியில் பார்க்கலாம், சிவலிங்கம் இருக்கும். கொஞ்சம் அங்கே அந்த பூஜையில் இருக்கக்கூடியவர்கள் சிவாச்சாரியார்கள்ட்ட கேட்டால் பக்கத்தில் ஒரு சின்ன வடிவத்தில் அம்பாள் வடிவம், ஒரு சிலாரூபம் வைத்திருப்பார்கள். அவளுக்கு மனோன்மணி சக்தின்னு பேர். மனோன்மணியாக அவள் பிரிஞ்சு நிற்கிறா, அவருக்குள்ளேயே தான் இருக்கா. ஆனால் அவருடைய சிந்தனை, இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லும்போது எந்த நினப்பும் இல்லாமல், எந்த எல்லையும் இல்லாமல், எந்த குணமும் இல்லாமல் இருக்கிற பரம்பொருள், நிர்குணமாக இருக்கிற பரம்பொருள், அந்த பரம்பொருள்லேருந்து கொஞ்சம் அப்படி அவருடைய சிந்தனை பிரிந்தது. அந்த சிந்தனை தான் சக்தின்னு பேர். நீங்கள் நினச்சி பார்க்கணும், சிந்திக்கணும்னா கூட யூ நீட் சம்
எனர்ஜி. சிந்தனைக்கு கூட ஒரு சின்ன எனர்ஜி வேணும். சில சமயத்தில் சொல்கிறோமா இல்லையா, ஒன்றுமே எனக்கு நினைக்க தோணலை, அப்படியே உக்காண்டிருக்கேன், மனசில் எனர்ஜியே இல்லைங்கிறமா இல்லையா. ஈவன் டு திங்க் கொஞ்சம் எனர்ஜி வேணும். அதனால தான் அந்த சிந்தனைங்கிறது ஒன்று தோணின உடனேயே அது சக்தியாக நின்றது. அந்த சக்தி ஸ்வரூபம்தான் பெண் ஸ்வரூபமாக, அம்பாள் ஸ்வரூபமாக நிற்கிறாள். அந்த சிந்தனா சக்தி அப்படி தனியாக நிற்கிறா. அதுதான் மனோன்மணி, மன உண்மணி, மனத்தை எழுப்புபவள், மனத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை எழுப்புபவள். அந்த மனோன்மணின்னு ஒரு சின்ன வடிவம் வைத்திருப்பார்கள். அந்த நிலைமைக்கு போக சக்தின்னு பேர். போகம்னா அனுபவம். போக சக்தி அப்படின்னு ஏன் பேருன்னா, இந்த நிர்குணம் இருக்கே, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒன்று நிர்குணமாக இருக்கே, அந்த நிர்குணத்தை மட்டும் வச்சிருந்தா இந்த உலகம், போகம், போக்கியம் எதுவுமே கிடையாது. இந்த உலகம் தோன்ற வேண்டும், உயிர்களுக்கு போகம் போக்கியம்லாம் வரணும்னு சொன்னால் அவள் அதுலேருந்து பிரியணும். அவள் பிரிஞ்ச உடனே மிச்சம் இருக்கிறது ஆணாக மாறும், இவள் பெண்ணாக நிற்பாள். இந்த ஆண் பெண்கிற ஒரு நிலைமை வந்தாதான். ஒரு பாட்டு உண்டு இல்லையா, ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். அந்த ரெண்டாக பிரிஞ்சுதுனா தான் அனுபவம், போகம், போக்கியம் எல்லாமே உண்டு, இல்லைன்னா கிடையாது. அதனால் அப்படி பிரிந்திருக்கக்கூடியவளுக்கு போகசக்தி அப்படின்னு பேர். இந்த போகசக்தி நிலைமை வரைக்கும் தான் இருந்திருக்கு 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் தனியான சந்நிதி வந்ததற்கு காரணம் என்னன்னா, அவளேதான் வீரசக்தி. அப்போ எப்பெல்லாம் வீரத்தை பிரயோகம் செய்ய வேண்டிய அவசியம் வருகிறதோ அப்போ அந்த சக்தி கொஞ்சம் அப்படி தனியாக பிரிஞ்சு வந்து ஷீ ஹேஸ் டு மேனிஃபெஸ்ட் ஹர் செல்ஃப். அந்த கான்செப்டில் தான் வீரசக்திக்கான தனியான சந்நிதிகள். ஏன் அவள் பிரிஞ்சு வரணும் அப்படின்னா, அவள் நிர்குண பிரம்மத்தோடு இருக்கா, இல்லை ரெண்டும் கலந்து நிர்குணமாக இருக்குதுன்னு சொன்னால் அது ரொம்ப சாந்தமாக ஆனந்தமாக அப்படியே இருந்துடும். அது பிரிஞ்சாதான், இப்போ திட்டணும் அப்படின்னா திட்டித்தான் தீரணும், கோபப்படணும் அப்படின்னா கோபப்பட்டு தான் தீரணும். ஒரு தப்பு நடக்கிறதுன்னா அந்த தப்பை கண்டிக்கணும்னா அந்த சக்தி ஹேஸ் டு கெட் கன்சாலிடேட்டு. அந்த சக்தி கன்சாலிடேட் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த தப்பை திருத்த முடியாது. அது தப்பை திருத்துறதுக்காக அவள் அப்படி கன்சாலிடேட் ஆகி தன்னுடைய எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அவள் வீரசக்தியாக மாறுகிறாள். அந்த வீரசக்தி தான் தெற்கு நோக்கியவளாக தனிச்சந்நிதியில் கொலுவிருக்கிறாள். அதனால தான் அநேகமாக பார்த்தா நீங்கள் அம்பாள் நின்ற கோலத்தில் இருப்பாள். அந்த வீரசக்தியாக வந்து நிற்கிறாள் அப்படிங்கிறது தான் அந்த நின்ற கோல அம்பாள் சந்நிதியில் அம்பாள் காட்சி தரக்கூடிய ஸ்வரூபம். அப்போது அந்த வீரசக்தியாக நிற்கிறாள்னா தப்பை கண்டிக்கிறதுக்காக நிற்கிறா. தவறுகள் வரக்கூடாது, அந்த தவறுகளை தட்டிவிட வேண்டும், தவறுகளை நீக்கிவிட வேண்டும். அதைத்தான் துர்காதேவிக்கான முதல் பூஜை, முதல் 3 நாட்கள். அதுக்கப்புறம் நன்மைகளை சேகரித்து கொள்ளுதல், அதன் பின்னர் சரஸ்வதியின் ஞானத்தை பெறுதல் அப்படின்னு ஒரு அழகான வழிமுறையாக இந்த நவராத்திரி வழிமுறை வந்தது.